என்ன ரிவ்யூ வீடியோ பண்றீங்க? அப்போ உங்க R&Dல அவ்வளவுதானா? பெரிய சேனல்லே டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டேய் OnePlus மரியாதையா இருந்துக்க. OnePlus 12R லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா நடந்துருச்சு. அந்த கான்ட்ரோவர்சிலாம் தாண்டி ஸ்டில் இந்த ஸ்மார்ட் போன் ஒருத்தா. ஸோ 40,000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாம இந்த 2 மாசத்துக்குள்ள 2 ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. அதை எல்லாத்தையும் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளேல போட்டுறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ எல்லா ஸ்பெக்கையும் பத்தி வளவலன்னு பேசாம நான் யூஸ் பண்ணதுல இந்த ஸ்மார்ட் போன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு தனித்தனியா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்க்கும்போது இதோட டிஸ்பிளேங்க ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. OnePlus 12 கொடுத்த மேக்ஸிமம் ஸ்பெக் இந்த ஸ்மார்ட் போன்லயே கொடுத்திருக்காங்க. வித்தியாசம் பார்க்கும்போது OnePlus 12 பாத்தீங்க அப்படின்னா 2K ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல 1.5K ரெசல்யூஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளே சைஸ் வந்து சின்னது. மத்தபடி எல்லா ஸ்பெக்குமே சேம் தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல ஒரு தரமான டிஸ்பிளேங்க. ஷார்ப்பா நேச்சுரலா வந்து இருந்துச்சு. LTPO 4.0 பேனல்ன்றதுனால 1ல இருந்து 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு. நாங்க S24 அல்ட்ராவை செக் பண்ணும்போது கூட 1 Hz வரைக்கும் போல, ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல போனுச்சு. அப்புறம் இது நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கூட 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. ஆனா இது எப்போதுமேலாம் கிடையாது. என்னடி இது? நீங்க HDR கண்டென்ட்லாம் பாக்குறீங்கன்னா அதுல பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ்லாம் வருதுங்கும் போது அப்ப மட்டும் ஒரு சில இடத்துல வந்து அவ்வளோ நிட்ஸ் வரைக்கும் போகும். மத்தபடி நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க, டைரக்ட் சன்லைட் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது 1600 நிட்ஸ் வரைக்கும் போகும். அதுவே நீங்க மேனுவலா பிரைட்னஸ் வைக்கும் போது 800 நிட்ஸ் வரைக்கும் போகும். நாங்க அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த கிளார் அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இல்ல, விசிபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இதுல 2160 Hz PWM டிம்மிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால நீங்க லோ பிரைட்னஸ்ல யூஸ் பண்றீங்கங்கும் போது ஃபிளிக்கரிங் அந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்காது. மத்தபடி பெசல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. கர்வ் டிஸ்ப்ளே வேற. இது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது ஒவ்வொருத்தவங்கள பொறுத்து. சோ எனக்கு கர்வ் டிஸ்ப்ளே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? கர்வ் டிஸ்ப்ளேவா இல்ல ஃபிளாட் டிஸ்ப்ளேவா? கமெண்ட்ல போட்டு வருங்க. அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போட்டுருக்கேன், அதுலயும் சொல்லிடுங்க. அப்புறம் அதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்பீடா அக்யூரேட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம S24 அல்ட்ரால பார்த்த மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இருந்துச்சு. ரீச் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருந்துச்சு. அப்புறம் இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டம் ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா பேஸ் வோக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. டாப்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல. சவுண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது 60-40 அந்த மாதிரி இருந்துச்சு. அலர்ட் ஸ்லைடர், IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அலர்ட் ஸ்லைடர் பிளேஸ்மென்ட் பழையபடி லெஃப்ட் சைடே வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த பாசிட்டிவ் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க போன வருஷம் ஃபிளாக்ஷிப் Snapdragon 8 Gen 2 வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட உங்களுக்கு LPDDR5X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி பேசுவோம். CPU throttling டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 67% தான் கிடைச்சது. 40 threads 30 minutes டெஸ்ட்ல. அப்புறம் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 66% வந்து கிடைச்சது. சோ இது ரெண்டுமே நாங்க ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல தான் வந்து டெஸ்ட் பண்ணோம். அதுவும் ரூம் டெம்பரேச்சர்ல. ஏன்னா எல்லாரும் ஏசில உட்கார்ந்து கேம் விளையாட மாட்டாங்களே. சோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா throttling ஆகுது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ இது தியரிட்டிக்கல் ப்ரோ, ரியாலிட்டில எப்படி இருந்துச்சு அத சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா BGMI, COD, Genshin Impact, Asphalt 9 நீங்க எல்லா கேமும் வந்து ஹை செட்டிங்ஸ்ல வந்து விளையாண்டுக்கலாம். எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்ஸும் இல்ல. BGMIல ஸ்மூத்ல பாத்தீங்கன்னா 90 FPS ஆப்ஷன் இருக்கு. ஆனா 90 FPS போகவே இல்ல. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்லயும் பாத்தீங்கன்னா 60 FPS தான் போச்சு. ஏன்னே தெரியல. ஆனா CODல ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல பாத்தீங்கன்னா 120 FPS வரைக்கும் போனுச்சு. Genshin Impactல பாத்தீங்கன்னா 60 FPS ஸ்டேபிளா கிடைச்சது. லாங் டர்ம் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 1 ஹவருக்கு மேல கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் லைட்டா வார்ம் ஆச்சு. ஏன்னா இதுல ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. OnePlus 12 கொடுத்த மாதிரியே. அப்புறம் OnePlus 12 புதுசா எடுத்துட்டு வந்த அந்த Trinity இன்ஜின் டெக்னாலஜியும் இருக்கு. சிம்பிளா இத பத்தி சொல்லணும்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்குன்னு OnePlus வந்து கிளைம் பண்றாங்க. RAM மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். பவரும் அதிகமா கன்சியூம் பண்ணாதுன்னு வந்து சொன்னாங்க. முதல்ல இப்படி கிளைம் பண்றதே பெரிய விஷயங்க. சோ நாங்க யூஸ் பண்ணல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பேட்டரி ட்ரெயின் அதிகமாகல. RAM மேனேஜ்மெண்ட் கூட நல்லாவே இருந்துச்சு. அந்த ரீசன்ட் ஆப்ஸ்ல இருக்க சூப்பர் லாக் கூட நல்லாவே இருந்துச்சு. இப்போ நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்பை இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாளைக்குள்ள நீங்க வந்து ஓபன் பண்ணாலும் அதே இடத்துல ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus வந்து கிளைம் பண்ணாங்க. நாங்க வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம். சோ ஓபன் ஆனிச்சு, க்ளோஸ் ஆகல. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு பாக்கும்போது இதோட பில் குவாலிட்டிங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass Victus 2 வந்து கொடுத்திருக்காங்க. பேக்ல கார்னிங் Gorilla Glass 5 வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஃபீல்ங்க. நீங்க கையில எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பிரீமியம் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பில் குவாலிட்டி தரமா பண்ணிருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா அயன் கிரே. இது பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல இருக்கு. உங்களுக்கு கிளாசி ஃபினிஷ் வேணும் அப்படின்னா ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கு.
அதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுல வந்து ஸ்மட்ஜஸ் அண்ட் ஸ்கிராச்சஸ் வந்து உடனே பிக்கப் ஆயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து அந்த மாதிரியான பஞ்சாயத்துலாம் இல்லை. ஸோ கிரிப்புமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இதுல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், படமோ இல்ல ரொம்ப நேரம் கேம் எல்லாம் விளையாடும் போதா இருக்கட்டும், வெயிட் வந்து பெருசா ஃபீல் ஆகல. இதுல IP64 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. டஸ்ட்டுக்கு ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வாட்டருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால நீங்க மழை பெய்யும் போதா இருக்கட்டும் இல்ல லைட்டா தண்ணிலாம் பட்டுருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம இதுல அக்வா டச் ஃபியூச்சருமே வந்து கொடுத்திருக்காங்க. இதனால உங்க கையோ இல்ல டிஸ்பிளேவோ வெட்டா இருந்தாலுமே டச் ரெஸ்பான்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைனு, இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லைங்க. சாம்சங் ஆப்பிள் பண்ணுற மாதிரியே பழைய டிசைனை லைட்டாக ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 35 நிமிஷத்துலேயே நீங்கள் ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வருது. ஸோ தாராளமாக உங்களுக்கு 2 நாளைக்கு மேலே பேட்டரி லைஃப் வரும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இதோட சாஃப்ட்வேருங்க. Android 14 மேல ஆக்சிஜன் OS வந்து ரன் ஆகுது. கிளீனா இருந்துச்சு, எந்த ஒரு ப்ளாட்வேர்ஸுமே இல்ல. நிறைய ஃபியூச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ரியல்மி ஓப்போ போன்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ஃபீல் வரதாங்க செய்யுது. அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அவ்வளவுதான். அப்புறம் இந்த போனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 40,000 போன்ல 4 வருஷத்துக்கான OS அப்டேட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்கும்னு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 7, Bluetooth 5.3, NFC சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது VA ஏர்டெல் ரெண்டுமே யூஸ் பண்ண 5G கூட பெட்டரா இருந்துச்சு. அதுலலாம் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்ம இந்த போனோட நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த இடத்துல OnePlus பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ OnePlus ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றதுக்கு 2 காரணம். ஒன்னு OnePlusன்ற ட்ரஸ்ட், அப்புறம் இந்த ஸ்மார்ட் போனோட பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூன்றது எப்போ ஓப்போட மெர்ஜ் ஆனாங்களோ அப்பவே போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ட்ரஸ்டையும் உடைச்சிட்டாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய OnePlus ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேல வந்து கோடு விழுந்துச்சு. என்னதான் அவங்க ஃப்ரீயா திருப்பி மாத்தி தரேன் அப்படின்னு சொன்னாலும் மாத்தினதுக்கு அப்புறமும் கோடு வர ஆரம்பிச்சுது. இதனால நான் யாருக்காவது OnePlus ஸ்மார்ட் போனை சஜஸ்ட் பண்ண அப்படின்னா ஐயோ அந்த ஸ்மார்ட் போனா அதுல கோடு வருமே அப்படின்றாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் OnePlus 12R போன்ல வந்து பேஸ் வேரியன்ட்டுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் பண்ணும், ஹையர் வேரியன்ட்டுக்கு 4.0 ஸ்டோரேஜ் டைப் பண்ணும். அவங்க வெப்சைட்லயே அதான் போட்டிருந்தாங்க. எல்லா ரிவ்யூவர்ஸும் அதான் சொன்னாங்க. அதுல ஒருத்தவங்க ரிவ்யூ வீடியோல பாத்தீங்கன்னா 3.1ல ரீட் ரைட் ஸ்பீட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுல டெஸ்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஹையர் வேரியன்ட் தான். சோ அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் அந்த டெஸ்ட்ல வந்து 3.1ன்னு தான் இருக்கு. அப்போ ஒழுங்கா பார்த்திருந்தாலே OnePlus உருட்டி இருக்கான்னு சொல்லிட்டு OnePlus டீம் பேசி அப்பவே உங்கள்கிட்டயும் இதை பத்தி பேசி இருக்கலாம். சோ அப்போ தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல R&D இவ்வளவுதானா, இல்ல வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா பாக்குறது இல்ல அப்படியே அப்லோட் பண்ணிடுறது. பெரிய சேனல்லே டெஸ்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பவே ஒழுங்கா பார்த்திருந்தா UFS 4.0க்காக இந்த ஸ்மார்ட் போனை யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த ஒருத்தர் கண்டுபிடிச்சி இதை பத்தி பேசி அதுக்கப்புறம் OnePlus பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்த ஸ்மார்ட் போன்ல UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸும் வந்து பண்ணாங்க. ஸோ 4.0க்காக யாராவது இந்த ஸ்மார்ட் போனை வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்டும் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதோட இன்னும் நிறுத்தாம இன்னொரு ஸ்கேமும் பண்ணியிருக்கான். OnePlus 12ல பாத்தீங்கன்னா eSIM சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க வெப்சைட்லயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ போனை வாங்கினவங்க இன்னும் எங்களுக்கு eSIM சப்போர்ட் வரலன்னு கேட்டதுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல eSIM சப்போர்ட் இருக்கு, உங்க பக்கத்துல இருக்க சிம் கார்டு கம்பெனில வந்து கேளுங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து eSIM சப்போர்ட் வரலன்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் OnePlus பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து eSIM சப்போர்ட் இருக்கிறத தூக்கிட்டு நாட் சப்போர்ட்டட்னு மாத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த போன்ல வந்து eSIM சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நார்மலா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கான். இவனை என்ன பண்ணலாம்? இதை பார்த்தா டெக்னிக்கல் மிஸ்டேக் மாதிரிலாம் தெரியல, நல்லா தெரியுது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கான். OnePlus ஓப்பனுக்கும் பார்த்தீங்கன்னா இதே கதை தான். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது eSIM சப்போர்ட் வந்து கொடுக்கல, அதுக்கப்புறமா அப்டேட் மூலியமா பார்த்தீங்கன்னா அதை எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி OnePlus 12க்குமே வந்து அப்டேட் மூலியமா எனபிள் பண்ணியே ஆகணும். ஏன்னா வாங்கினவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கல, அது மட்டும் இல்லாம ஹார்ட்வேர் லெவல்ல eSIM சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்த விஷயத்தை டெக்னியரிங் தமிழ் வந்து பேசியிருக்காரு, வேற யாரும் பேசல. என்ன ப்ரோ அதான் ஸ்டோரேஜ் இஷ்யூ பத்தி
பத்தி எல்லாருமே பேசினாங்களே அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலா எல்லாரும் அவங்க வீடியோல தப்பா பேசினதுனால தான் பேசினாங்க, இல்லனா பேசுவாங்களா? அப்படியே பேசியிருந்தாலும் இந்த ஈஸி இஷ்யூவை பத்தி பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசல அப்படின்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்டோரேஜ் இஷ்யூக்கு OnePlus வந்து அஃபிஷியலா அவங்க அப்பாலஜைஸ் பண்ணதுனால தான் எல்லாருமே பேசினாங்க, இல்லனா யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே இதை பத்தி பேசணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டெக் இன்ஃப்ளூயன்சரையுமே இந்த வீடியோல டேக் பண்ணி விடுங்க. ஏன்னா பெரிய சேனல் எல்லாருமே இதை பத்தி பேசினாதான் பிராண்டும் இந்த மாதிரி விஷயத்தை திருப்பி வந்து பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். நாங்க மட்டும் இல்லாம கன்சியூமரான நீங்களுமே வந்து கேள்வி கேட்கணும். போன் வாங்கினதுக்கு அப்புறம் பிராண்ட் மூலியமாவோ இல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாவோ ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க ஏதாவது கனெக்டே ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களை வந்து பணம் கட்ட சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து சும்மாவே விடாதீங்க, கேள்வி கேளுங்க. எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து இதை பத்தி பேசுங்க. மெயினா ட்விட்டர்ல வந்து அதிகமா பேசுங்க. ஏன்னா நீங்க ட்விட்டர்ல பேசும்போது தான் பிராண்டு கூட சீக்கிரமே வந்து கனெக்ட் ஆக முடியும். பிராண்டு உங்களுக்கு உடனே ஒரு சொல்யூஷனும் கொடுப்பாங்க. முதல்ல இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பத்தி யாராவது ட்விட்டர்ல பேசுறாங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளும் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இஷ்யூஸ் பத்தின லிங்க்ஸையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கும், அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கேமரா தான். ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 MPல வர அவுட்புட்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது, டீடைல்டா ஷார்ப்பா வந்து இருந்தது. டைனாமிக் ரேஞ்ச் கூட பரவாயில்ல. ஸ்கின் டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா பூஸ்டடா இல்ல, நேச்சுரல் கலரா இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாவே இல்ல. லோ லைட் ஷாட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நாய்ஸ்லாம் வந்து அவ்வளவா இல்ல, டீடைல்டா இருந்துச்சு. அப்புறம் அல்ட்ரா வைட், இதுல எடுக்கிற இமேஜ் பாத்தீங்கன்னா டீடைல்டாவே இல்ல, கலர்ஸும் அக்யூரேட்டாவே இல்ல, இருக்கு அவ்வளவுதான். அப்புறம் 45,000 போன்ல 2 MP மேக்ரோ, எப்படி இதை கொடுக்க மனசு வருது? அப்புறம் செல்ஃபின்னு பார்க்கும்போது OnePlusோட தேல்பத்ரி சிங் 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வர அவுட்புட் வந்து பெட்டராக இருந்துச்சு. இமேஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. வீடியோன்னு பார்க்கும்போது ரியரில் 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080 30 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 60 FPSல எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட்லாம் வந்து ஆன் பண்ணலை. என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா? இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டடி மோட வந்து ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணீங்க அப்படின்னா 1080 60 FPSல தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ செல்ஃபியில் 1080 30 FPSல தான் வீடியோ எடுக்க முடியும். பிபிகே ஃபேமிலி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. டேய் கொஞ்சமாவது மாற்றுங்கடா. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண OnePlus 11R விட என்ன இங்கே புதுசாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவை தவிர மேக்ஸிமம் இங்கே எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், டிஸ்பிளே, பேட்டரி லைஃப்னு சொல்லிட்டு எல்லாமே 11R விட இங்கே இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை கொடுத்து 11R லான்ச் ஆன அதே ப்ரைஸில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 3000 கூட வச்சு கேமராவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல அல்ட்ரா வைட், ஒரு 3x டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 30,000 பட்ஜெட்லயே இந்த டெலிஃபோட்டோ கேமராலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் டைப் UFS 4.0 சொல்லி ஒரு பித்தலாட்டம் பண்ணாங்களா, அதை உண்மையிலே கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் கொடுத்து ஒரு 43,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்மார்ட் போனா இருந்திருக்கும். இந்த போனை வாங்கலாமா வேணாமனே இந்த கான்ட்ரோவர்சிலாம் பார்த்துட்டு இதை விட விலை கம்மியா லான்ச் ஆகிருக்கிற iQOO Neo 9 Proவோட ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 12 விட 12R வந்து வேல்யூ ஃபார் மணியா தெரியுது. ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.